ஓம் ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளை துணை கொண்டு தைப்பூச நாயகன் நேயர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய பேரருள் முழுமையாக கிடைக்கப்பெற இந்த அற்புதமான காணொளி. இறைவனாருடைய பேரருள் மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம். சுவாமி நமக்கு மிக அற்புதமான பலாபலன்களை நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அனுகிரகம் செய்கிறார். அந்த பிரார்த்தனையின் பலனாக நமக்கு என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதலை வேண்டியவாறே வேண்டிய நேரத்தில் வேண்டுதலை அருளக்கூடிய வேண்டுதலுக்கு உரிய நாயகனாக இருக்கக்கூடிய சக்தியாக இறை சக்தி இந்த உலகத்தில் பரிமாற்றமாக நமக்கு அனுகிரகம் செய்கிறது. பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா, ஒரு வேலையில் ஈடுபடுறோம் அப்படின்னா, அந்த வேலையில் நம்மளுடைய ஒரு ஈடுபாடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் பொழுதே மாத்திரமே அந்த வேலையினுடைய முழுமையான பலனை நம்மால் அடைய முடியும். ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னும் பொழுது அந்த வண்டி ஓட்டுவதற்குண்டான ஒரு நெறிமுறைகள், அந்த நெறிமுறைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டும் பொழுது சரியான இலக்கை சரியான நேரத்தில் சரியானபடி நாம் சென்று அடைகிறோம் இல்லையா? அதே போல இறைவனுடைய ஒவ்வொரு விதமான பலன்களும் நமக்கு நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்றாற்போல் நமக்கு சேருகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான அருட்பொக்கிஷம் இறைவன், இறை சக்தி. அந்த இறை சக்தியின் பலதரப்பட்ட பரிமாற்ற சக்திகளிலே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமர அஞ்சேல் என வேல் தோன்றும் என்ற அற்புதமான மறைவார்த்தைக்கிணங்க சிவபெருமானுடைய 5 திருமுகமும் பராசக்தியினுடைய அற்புதமான ஒரு முகமும் கொண்டு 6 முக கடவுளாக நமது முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அற்புதமான பலன்களை அனுகிரகம் செய்கிறார். முருகப்பெருமானை வணங்குவோருக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க வெற்றி தானே. எந்த நாளும் எந்த இடத்திலும் எந்த விதமான சங்கடம் இல்லா வண்ணம் முருகப்பெருமான் நமக்கு வேண்டிய வரங்களை அனுகிரகம் செய்கிறார். நம்மளுடைய ஒரே கடமை முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றது தான். அதுதான் நமது தைப்பூச நாயகன் என்ற இந்த அற்புதமான சேலன் வழியாக எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை வைக்கிறது அதுதான். இதை பார்க்கக்கூடியவா எல்லாரும் ஒரு மனதாக ஒருமித்தமாக முருகப்பெருமானை பணிந்தால் மாத்திரமே நமக்கு பெருமிதமான அருள் கிடைக்கும். எவ்வளவோ பேர் முருகப்பெருமானை ஒரு தரம் சரவண பவா என்று சொல்லிட உள்ளத்தில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே என்பது மறைவார்த்தை. தமிழ்ல அவ்வளோ அழகா நமக்கு சொல்றாங்க. ஒரே ஒரு தடவை நம்ம உள்ளத்திலிருந்து சரவண பவா என்ற அற்புதமான அந்த வார்த்தையை உச்சரித்தால் வாழ்நாள் முழுக்க நமக்கு சங்கடமே இருக்காது. அப்பேற்பட்ட சங்கடம் இல்லா சுப பலனை தரக்கூடிய நாதன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அருமைகளையும் அந்த முருகப்பெருமானுடைய பெருமிதமான அருளையும் பெற்று வாழ்க்கையில் எப்படி நாம் எல்லா விதமான தடைகளையும் கடந்து முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதை ஒரு அற்புதமான பலனாக நமக்கு தரணும் என்பதற்காகவே நமது தைப்பூச நாயகன் என்ற இந்த அற்புதமான காணொளி வழியாக நமக்கு முருகப்பெருமானுடைய பல அதிசய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு மங்களகரமான சுப விழாவாக முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக பெருவிழா என்ற பெருவிழாவை பல முருகப்பெருமானுடைய கோவிலில் கொடியேற்றத்தோடு 10 நாள் உற்சவங்களாக சிறப்பாக நடைபெறும். நவதின மகோத்சவம் 9 தினங்களும் 10 இரவுகளுமாக இறைவனாருக்கு ரொம்ப அற்புதமான முறையில் இந்த கொடியேற்றி 10 நாள் உற்சவ விழா வைகாசி விசாக உற்சவம் நடைபெறும். அதை பற்றி நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சுண்டு இந்த உற்சவங்கள் எல்லாம் கலந்துண்டு முருகப்பெருமானுடைய பேரருளை பெறணும் என்ற ஒரு பிரார்த்தனை நமது தைப்பூச நாயகன் காணொளி நேயர்களுக்கு.
வைகாசி விசாகம் ரொம்ப அருமையான ஒரு மாதம், ரொம்ப அருமையான ஒரு நட்சத்திரம். பொதுவாக ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் பலன்கள் உண்டு. அதில் விசாகா அப்படின்னு, சாக்கை அப்படின்னா பிரிவுகள்னு அர்த்தம். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் பல கிளைகள் பிரியறது இல்லையா, அந்த மாதிரி பல கிளைகளை கொண்டது ஒரு மரம். ஆனால் கிளைகளே இல்லாமல் ஒரே ஒரு தண்டாகார ரூபமாக ஒரே இடத்தில் நமது கவனத்தை செலுத்தி அந்த இறைவனிடத்தை நாம் வேண்டும் பொழுது நம் சங்கடத்தை நேராக நம்மிடத்திலிருந்து நீக்கக்கூடிய நட்சத்திரமே இந்த விசாக நட்சத்திரம். அதனால தான் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் ரொம்ப அருமையான ஒரு தினமாக கொண்டு இந்த விசாகத்தில் அவருடைய ஜனன நட்சத்திரமாகவும் கொண்டு இந்த விசாகத்தில் அதி உன்னத சந்தோஷத்தை அடையக்கூடிய பலனை தருபவராக இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அனுகிரகம் என்றார். அதனால தான் வைகாசி மாதம் இந்த விசாக உற்சவம் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறது. சாக்கைகள் இல்லாதது, எந்த இடத்திலும் கவனங்கள் சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் நமது கவனம் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் அதிகம் இல்லையா. ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் இந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் பொழுது அந்த வாத்தியாரை மாத்திரமே நோக்கி, அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியரை நோக்கி மாத்திரமே அந்த குழந்தைகளுடைய கவனம் இருந்தால் அந்த குழந்தையினுடைய எண்ணங்களும் அந்த கல்வியினுடைய மேன்மையும் அதிகரிக்கும் இல்லையா. அதே போல இந்த விசாகம்ன்ற நட்சத்திரம் முழுக்க முழுக்க முருகப்பெருமானாகவே இருக்க, இந்த முருகப்பெருமான் எந்த விதமான கவன சிதறல்களும் நம்மிடத்தே இருந்து இல்லா வண்ணம் நம்மை காப்பாற்றி வாழ்நாள் முழுக்க அவருடைய சிந்தனையை மாத்திரமே நமக்குள்ளே புகுத்தி நமக்கு அருளை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். அதனால் அந்த விசாக நட்சத்திரம் அத்தனை அருமையான நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் நிறைய சிறப்புகளை கொண்டது. விசாக நட்சத்திரத்துக்கு 1-2 சிறப்புகள் இல்லை, அவ்வளவு சிறப்புகள். எப்படி சாக்கை இல்லாதது அப்படின்னு சொன்னோமோ அதே போல விசாக நட்சத்திரம் அப்படின்றது நம்மளுடைய நட்சத்திர கணக்கில் பார்த்தோம்னா 16வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இல்லையா. அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்தோம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, இது வரைக்கும் 15. 16வது நட்சத்திரம் தான் விசாகம் என்ற நட்சத்திரம் இல்லையா. இந்த 16 என்ற எண்ணுக்கே நிறைய சிறப்புகள் உண்டு. அதனால தான் முருகப்பெருமான் அந்த 16வது நட்சத்திரத்தை தனக்கே உகந்த நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திர நாளில் வழிபடுவோருக்கெல்லாம் வேண்டியவாறே அனைத்து சுபங்களும் கிடைக்கும் வண்ணம் நமக்கு அருளை தருகிறார். அவ்வளவு அருமையான ஒரு நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். பொதுவாக இந்த 16 அப்படின்றத எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு எண் 16 இல்லையா. அதனால தானே அபிராமி பட்டர் அந்தாதியில காப்பு செய்யுள்ள அம்பிகையை வணங்கும் பொழுது நோயின்மை என்ற பலனிலிருந்து துவங்கி நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை என்று தொகை வரையில், தொகைன்னு முடியும், அது வரைக்கும் 16 பேறுகளையும் தந்து அருளி சுகானந்த வாழ்வை அளிப்பாய் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்றார். அப்போ 16 என்ற எண்ணுக்கு அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கும் நம்ம பழம்பெரும் பெரியவங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க இல்லையா. இந்த 16 என்ற எண் அவ்வளவு சிறப்பான ஒரு 16 பேறுகளை தந்தருள வேண்டும் அப்படின்னு அபிராமி பட்டர் அந்தாதியில் அம்பிகையை பிரார்த்தனை பண்றார் இல்லையா. அந்த 16 பேறுகள் கிடைச்சா வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். சுகானந்த வாழ்வு அளிப்பாய் என்பது அற்புதமான மறைவார்த்தை. இந்த சுகமான வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாம் வாழ்க்கையில் சிறிய சிறிய சந்தோஷங்களை பெரிய சுகம்னு நினைச்சிக்கிறது சுகம் அல்ல.
இறைவனை முழுமையாக நாடி இறைவன் நம்மோடு என்றும் இருக்கிறார் என்ற உணர்வை கொண்டு வாழும் பொழுது அந்த வாழ்க்கை என்பது அதீதமான சுகத்தை கொடுக்கும் இல்லையா? ஒரு சித்தர்கள், ஒரு தேவர்கள், ஒரு ரிஷிகளை போல சுவாமி நம்ம கூப்பிட்டோன்னே வரார் அப்படின்னா எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். இறைவா, இன்னார் இன்னார் இந்த மாதிரியான சங்கடத்தில் இருக்கிறார்கள், இன்னார் இன்னாருக்கு இந்த சங்கடத்தை தீர்க்கணும்னு நம்ம வேண்டின உடனே அவர்களுடைய சங்கடம் தீர்றதுன்னா அதை விட சுகம் என்ன இருக்கு? அந்த மாதிரியான நிலையான சுகத்தை தரக்கூடியது இந்த 16 பேர்கள். அந்த பலனாக முருகப்பெருமான் இந்த விசாகம் என்ற நட்சத்திரம் 16வது நட்சத்திரத்தை கொண்டு நமக்கு அருள்பாலிக்கிறார். அப்போ இந்த 16 என்ற பலன்கள் நமக்கெல்லாம் வந்து சேரணும் என்பதற்காகவே இந்த விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் சாக்கை என்பது இல்லாத நட்சத்திரம். அப்பேற்பட்ட சிறப்பை கொண்டது இந்த விசாகம் என்ற நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் ஒரு மாதமும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? 27 நட்சத்திரங்களும் இந்த ஒவ்வொரு தமிழ் மாத கணக்கிலும் நமக்கு கடந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏன் இந்த வைகாசி மாதம் விசாகம் சிறப்பு என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? வைகாசி மாதம் என்ன காரணத்திற்காக சிறப்பு அப்படின்னா, ரொம்ப அருமையான பலன். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நவக்கோள் தேவர்களிடத்தே கட்டுண்டு நாம் செய்த முற்பிறவியினுடைய பலனுக்கேற்றாற்போல் இப்பிறவியில் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் இல்லையா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை தெய்வமே, இனி உன் செயலென உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செயல் இல்லை, முற்பிறவியில் யான் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டதுவே அப்படின்றார் பட்டினத்து சுவாமிகள். பட்டினத்து சுவாமிகளுடைய அருமையான வார்த்தை. இந்த பிறவியில் நான் செய்த பாவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிறவியில் நான் எனக்கு தெரிஞ்சு எந்த பாவம் பண்ணலை. ஆனால் முற்பிறவியில் நான் செய்த பாவம் என்னை தீண்டுகிறதோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதை போல நம்மெல்லாம் முற்பிறவியினுடைய வினைக்கேற்றார் போல் இப்பிறவியினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். வினை போகமே ஒரு தேகம். பட்டினத்து சுவாமிகள் அதையும் சொல்றார். வினை போகம்தான் நமக்கு நம்மளுடைய உடலாக தேகமாக நம்ம வாழ்க்கையாக நமக்கு அமைகிறது. அப்போ இந்த வினை பாவங்களெல்லாம் நம்ம விட்டு தொலையணும் அப்படின்னு நம்மளுடைய முருகப்பெருமான நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த நவக்கோள் தேவர்கள் நம்ம முற்பிறவியினுடைய வினை பலன்களை கணக்கிட்டு இப்பிறவியில் நமக்கு அருளை தருகிறார்கள் இல்லையா? நம்ம நடக்கிறதும், நம்ம செய்யக்கூடிய செயலும், நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதலும், நம்ம பிறருக்கு உதவிக்கூடிய உதவியும் அல்லது பிறருக்கு செய்யக்கூடிய தீங்கும் எதுவாக இருப்பினும் எல்லாமே முற்பிறவியினுடைய வினை. இது எல்லாத்தையும் நவக்கிரகங்கள் நமக்கு கணக்கிட்டு வருகிறாங்க இல்லையா? 9 கிரகங்களும் அதை கணக்கிட்டபடி நமக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய கணக்குகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? திருமூலர் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுவார். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடம் இல்லை காணும் காலுன்றார். இறைவன் நம்மளை பார்க்காத இடம் ஏது இல்லையா? ஒரு அரசு இருக்கு. அந்த அரசுக்கு மூத்த அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த அமைச்சருக்கு கீழே பலதரப்பட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர்களுக்கு கீழே பலதரப்பட்ட சிறிய தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. இவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்கள் தொண்டர்கள்கிட்ட சொல்ல, தொண்டர்கள் அமைச்சர்கள் கிட்ட சொல்ல, அமைச்சர்கள் எப்படி முதன்மையான ஒரு அமைச்சர்கிட்ட போய் சொல்லி நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம நகரத்திற்கு நாட்டிற்கு தேவையான விஷயங்களை நாம் செஞ்சுக்கிறோமோ, அதே போல இறைவனிடத்தே பலதரப்பட்ட தேவ சக்திகள் நம்மை கண்காணித்து வருகிறார்களாம். வாழ்க்கையில் நாம் என்னென்னலாம் நல்லது பண்ணுறோம், எந்தெந்த நேரத்தில் என்ன பேசுகிறோம், எந்த மாதிரியான பழக்கங்களை கொண்டு இருக்கோம், அதன் பொருட்டு நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும், இந்த மாதிரியான கணக்குகளை இறைவனிடத்தே கொண்டு சேர்க்கக்கூடிய பல தேவர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. அந்த தேவர்களிலே
முக்கியமான தேவர்கள், மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தேவர்கள் தான் நவக்கிரக தேவர்கள்னு பெயர். இல்லையா? நவக்கிரக தேவால நமக்கு தெரியும், சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனைச்சரன், ராகு, கேது என்கின்ற 9 விதமான 9 நவக்கிரக தேவர்கள். இந்த நவக்கிரக தேவர்களுடைய கண்காணிப்பில் தான் நம்ம செய்யக்கூடிய பலாபலன்கள்லாம் அமைஞ்சின்னு இருக்கு. இந்த நவக்கிரக தேவர்கள் தான் நாம் பிறக்கும் பொழுதிலிருந்து நம்ம ஆயுட்காலம் வரையில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயங்களை நாம் ஈடுபடணும், முற்பிறவிக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் நாம் என்ன படிப்பு படிக்கணும், எந்த மாதிரியான செயல்களிலே நமது சிறப்பு இருக்கணும், எந்தெந்த நேரத்தில் நல்லது செய்யணும், அந்த நல்லது செய்யக்கூடிய நேரம் எப்படி நமக்கு சௌக்கியமாக அமையணும், இதெல்லாம் நவக்கிரக தேவர்கள் நமக்கு கணக்கிட்டு பலனை அருள்கிறார்கள். அந்த நவக்கிரக தேவர்கள் நம்மளுடைய ஜனன காலத்தில் எழுதக்கூடிய ஜாதகம், ஜென்ம பத்திரிகை அப்படின்றத அதை உத்தேசம் பண்ணி நமக்கு பலனை தருகிறார்கள். இல்லையா? இந்த ஜென்ம பத்திரிகைன்ற ஜாதகத்தை பார்த்தோம்னா முதல்லையே ஒரு வார்த்தை எழுதுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே லக்க ஜென்ம பத்திரிகா அப்படின்னு வரும். நம்ம தாய் வயிற்றுல வந்து சேர்ந்தது எல்லாமே, நம்ம வந்து வசிக்கக்கூடிய பதவி, படிக்கக்கூடிய படிப்பு, இருக்கக்கூடிய இருப்பிடம் எல்லாமே பூர்வ ஜென்மாவினுடைய பலனை உத்தேசம் செய்து நவக்கிரகங்களுடைய அனுகிரகத்தோடு எழுதக்கூடிய இந்த ஜாதகம் அப்படின்னு எழுதுவாங்க. ஒரு ஸ்லோகம் இருக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலும். அப்போது நம்மளுடைய நவக்கிரக தேவர்கள் நம்ம ஜாதகத்தில் ஒரு இடத்துலையும் அமர்ந்து, நமக்கு லக்னம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த லக்னம்ன்ற இடம்தான் தாய், நம்மளுடைய அம்மா தாய் ஸ்தானம்ன்றது லக்னம். அந்த லக்னத்திலிருந்து ஒரு இடமாக கணக்கிட்டு ஒரு இடத்திற்கு ஒவ்வொரு விதமான கிரகங்கள் அமரப்பெற்று அந்த கிரகங்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய பலன்கள் வரும். இல்லையா? இது நம்மளுடைய ஜாதக விஷயம். இந்த ஜாதக விஷயத்தை உத்தேசம் செய்துதான் நமது முன்னோர்கள் நமக்கு மாசம் என்பதை 12 மாசங்களாக கொடுத்தாங்க. இல்லையா? நம்ம ஜாதக கட்டம் எத்தனை இருக்கும்? 12 கட்டம் இருக்கும். 9 கிரகங்கள் அந்த 12 கட்டத்தில் சஞ்சாரம் செய்து நமக்கு அருளை தருவார்கள். அதே மாதிரி தான் நம்ம கடக்கக்கூடிய ஓராண்டு என்பது 12 மாதங்களை கொண்டதாக இருக்கும். சித்திரை முதல் ஆரம்பித்து நமக்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களிலும் ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய மாதங்கள் அப்படின்னு ஒரு சில மாதங்கள் உண்டு. உதாரணமாக தை மாதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோமா? அந்த தை மாதம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் 10வது இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம். அப்போ வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்து தொழிலிலே நற்தொழிலிலே ஈடுபட்டு நல்ல கடினமாக உழைக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேறலாம். இல்லையா? இதுதான் அடிப்படை. அந்த 10வது இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10வது மாதம் என்பது தை மாதம். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. அந்த 10வது மாதம் மகர மாதம் அப்படின்றது தை மாதம். அந்த தை மாதத்தில் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு உண்டான உத்தியோக சம்பந்தமான விஷயங்களை நம்ம துவங்கிறது. நம்ம பொதுவாகவே வாழ்க்கையினுடைய நெறியில் ஒரு வழக்கம் வச்சுன்னு இருக்கோம், தை மாதம்னா சிறப்பான மாதம் அப்படின்னு. அதே போல லக்னத்தினுடைய 2வது இடம், இப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு லக்னம், அந்த லக்னத்திலிருந்து 2வது இடத்துக்கு பேர் குடும்பஸ்தானம்னு பேர். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தூரம் உத்தியோகம், முயற்சி, வளர்ச்சின்றது முக்கியமோ அதே போல அவருக்கு அமையக்கூடிய குடும்பம், அவர் சேர்க்கக்கூடிய செல்வம், அவர் பேசக்கூடிய செல்வாக்கு, அவருடைய உடலில் முக்கியமான அங்கமான கண், இது ரொம்ப முக்கியம். இல்லையா? சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம்ன்றது சாஸ்திரம். நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கண் அப்படின்றது. கண் இருந்தால் அல்லவா இறைவன் அவ்வளவு அருமையாக குளுமையாக நம்ம பார்க்கலாம். இல்லையா?
அந்த கண் முதலான இந்த விஷயங்களை நம்ம ஜாதகத்தில் குறிக்கக்கூடியது தான் இரண்டாவது இடம். குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு, அத்தோடு சேர்ந்து கண் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இரண்டாவது மாதமான வைகாசி மாதம் இல்லையா, தமிழில் ரெண்டாவது மாதம் சித்திரை வைகாசி. அந்த வைகாசி மாதத்தை இரண்டாவது மாதம், அந்த இரண்டாவது மாதத்தில் 16வது நட்சத்திரமான வைகாசி, இரண்டாவது மாதம் 16வது நட்சத்திரமான விசாகம் முருகப்பெருமானுக்கு அத்தனை சிறப்பு இல்லையா. எவ்வளவு அருமையான பலனை தராரு பாருங்க முருகன். முருகப்பெருமான தெரிஞ்சோ தெரியாமலோ முருகான்னு கூப்பிட்டாலே போருமா நமக்கு கஷ்டத்தை போக்கிடுறார். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு போறார். தன்னுடைய தவறை உணர்ந்து தான் இவ்வுலகில் வாழ்வதற்கு தகுதி அற்றவர் என்ற நிலையை அடைந்து போறார். அப்பையும் முருகப்பெருமான் எதிர்த்தாப்புல வந்து சொல்றாராம், முருகான்னு ஒரு வார்த்தை சொல்லேன்பா அப்படின்னு. இவர் எதுவும் கேட்காம மேலே ஏறி விடுறார். அங்க போன பொழுது கூட இறைவன் ஞாபகப்படுத்துறார். வாழ்க்கையில நமக்கு எந்த நேரமா இருந்தாலும் முருகன் நமக்கு துணை இருப்பார். திருத்தணி முருகப்பெருமானுக்கு ஒரு வாசகமே உண்டு, திருத்தணி முருகா வழி துணை வருவாய். நம்ம பிரயாணம் பண்றோம் இல்லையா, எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க நமக்கு வழித்துணை வரக்கூடியவன் திருத்தணி முருகன். இதே போல பல விஷயங்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம். எல்லா நேரத்திலும் நம்மோடு துணை இருந்து நமக்கு நினைவை கொடுக்கக்கூடியவன் முருகன். ஒரு நேரத்திலே நான் இருக்க நீ ஏன்பா கவலைப்படுற, நான் இருக்க நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு நமக்கு பலனை தரக்கூடியவன் முருகன். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான குடும்பம் நல்லா அமையணும், அதற்கு அந்த முருகப்பெருமான் துணை இருக்கணும். நமக்கு செல்வாக்கு நல்லா இருக்கணும், அதற்கு முருகப்பெருமான் துணை இருக்கணும். நமக்கு சொல்வாக்கு நல்லா இருக்கணும், அதற்கு முருகப்பெருமான் துணை இருக்கணும். நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுபமங்கலமா இருக்கணும், அதற்கு முருகன் துணை இருக்கணும். அதை உத்தேசமாக இரண்டாவது மாதமான வைகாசியில் 16வது நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு முருகப்பெருமான் அனுகிரகம் என்றார். இந்த வைகாசி விசாகத்திற்கு எத்தனை சிறப்பு இல்லையா. அந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பை நம்ம எல்லாரும் வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முருகப்பெருமானுடைய பேரருளை பெறணும். அதுதான் நம்மளுடைய முழு மூச்சு, நம்ம முழு பிரார்த்தனை அதுதான். முருகன் என்றும் நம் முன்னின்று நமக்கு அருளை தருவான். நம்ம வேண்டிய நேரத்தில் நம் முன்னே வந்து நின்று நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். அருணகிரிநாத சுவாமிகள் அவர் ஜாதகத்துல தோஷங்கள் ஏற்பட்டு அவருடைய பாப வினையினால நவகிரக தேவர்களுக்கு பயந்து ஓடி போனார். முதல்ல நவகிரகங்கள் என்ன தீண்ட வருது, என்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நவகிரகங்களுக்கு பயந்து ஓடினார் முதல்ல. அதுக்கப்புறம் முருகன் துணை வந்தார், பல திருப்புகழ்களை அருமையா கொடுத்தார். அதே நவகிரகங்கள் இந்த திருப்புகழ்லாம் பாடிய பிற்பாடு மறுபடியும் நவகிரகங்கள் அருணகிரிநாத சுவாமி கிட்ட வந்துதான். அப்ப நவகிரகங்களே எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். நாள் என் செய்யும் இல்லையா, நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் இல்லையா. நாளும் கோலும் என்னை என்ன பண்ணும், எல்லாம் ஓடிப்போ. முருகப்பெருமானுடைய 2 பாதங்களும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் ஷண்முகமும் 12 தோள்களும் கடம்ப மாலையும் அவருடைய வேலும் திருமுகத்தையும் நான் நினைக்கும் பொழுது என் முன்னே நிற்குமே. அந்த முருகப்பெருமான் என் முன்னாடி நிற்கும் பொழுது நாளும் கோலும் என்னை என்னப்பா பண்ணும் இல்லையா. முருகா முருகான்னு சொன்னா எந்த நாளும் நமது வினைகள் எல்லாம் நம்மை விட்டு தொலையும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விசேஷமான தினம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். அந்த வைகாசி விசாகத்தில் நம்ம பக்தகோடி பெருமக்கள் எல்லாரும் முருகப்பெருமானுடைய அருளை நாடி முருகனுடைய அருளோடு வாழ்வாங்கு வாழணும். இந்த தைப்பூச நாயகன் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்கணும். தைப்பூச நாயகன் காணொளி நேயர்கள் எல்லாம் முருகப்பெருமானை உருகணும் இல்லையா. ஒரு நாளும் முருகனை நம்ம தொழ 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 வாழ்க்கையில வளர்ச்சி வளர்ச்சி
வளர்ச்சி என்பதற்கு குறையே இல்லை. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நம்மளை வளர்த்து வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவாராம். ஆஹா, எவ்வளவு வளர்ந்தாலும் தன்னை மறவாமல் இம்முருகப்பெருமானை, அதாவது முருகப்பெருமானை மறவாமல் அவனுடைய திருவடியில நாம் சரணாகதியா இருக்கும் பொழுது என்னைக்கும் நமக்கு வாழ்க்கையில வளர்ச்சி தானே. திருமூலர் சொல்றார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாது தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நம்மை நாம் உணரணும் இல்லையா? நமக்குள்ள இறைவன் இருக்காரே, நமக்குள்ள முருகப்பெருமான் இருக்கார், நம்ம கைகளா இருக்கார், நம்மளுடைய ஹிருதயமா இருக்கார், நம் கண்களா இருக்கார், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கார், நாம பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கார். எல்லாம் முருகன், எல்லா இடத்திலும் முருகன். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் நம்ம தைப்பூசன் நாயகன் காணொலியார்கள் அனைவருக்கும் கிடைக்கணும், இந்த உலக உயிர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். அதனால முருகப்பெருமான நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம். இன்னைக்கும் வாரியார் சுவாமிகளுடைய உபன்யாசங்கள்லாம் நம்ம கேட்டோம்னா தெரியும், ஞானமே வடிவாகிய முருகப்பெருமான்னு பிரார்த்தனை பண்ணுவார். நமக்கெல்லாம் அறிவு என்பது ஒன்று, அந்த அறிவின் முதிர்ச்சியான ஞானம் என்பது ஒன்று. அறிவு என்பது பலதரப்பட்ட வழியில நமக்கு கிடைக்கிறது. அறிவினுடைய முதிர்ச்சி எங்க கிடைக்கும்? முருகப்பெருமான் கிட்ட தான் கிடைக்கும். ஏன்னா அவரு தான் ஞான பண்டிதனா இருக்கார். ஞானத்தினுடைய பண்டிதன் யார்? அவரு தான். ஞானத்திற்கு ஆசான் யார்? முருகன் தான். அப்பேற்பட்ட அந்த முருகனுடைய பேரருள் நமக்கெல்லாம் என்னைக்கும் துணை இருந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு இந்த தைப்பூச நாயகன் காணொளி வழியா எல்லா முருக பக்தர்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.